வெல்கம் டு மை யூடியூப் சேனல். பிராமின் வெட்டிங்கில் வைக்கிற ஒரு முக்கியமான சீர்பட்சணம் வேர்க்கடலை பருப்பு தேங்காய். அது எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். முதல்ல 2 கப்பு ஜாகரியை 1/2 கப்பு தண்ணி விட்டு கொதிக்க விடணும். அது நல்லா கரையணும். கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் அழுக்கெல்லாம் இருந்தால் போயிடும். ஸோ அதை வடிகட்டிட்டு திருப்பி அதே பேனில் அதை வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். இதை கண்டினியூஸாக கிளறிண்டே இருக்கணும். ஒரு சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த சிரப் எடுத்து ஒரு கோல்டு வாட்டரில் விட்டுட்டு 2 விரலால் அதை ஊற்றி பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் பால் மாதிரி உருட்ட வரும். அந்த மாதிரி பதம் வந்ததும் அடுப்பை இமிடியேட்டாக ஆஃப் பண்ணிடணும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சுக்குத்தூளும் போட்டு கலந்துடணும். அதுக்கப்புறமா இந்த சிரப்பை 4 கப்பு வேர்க்கடலை, அதாவது ரோஸ்டட் பீனட், தோல் நீக்கின வேர்க்கடலையில் இந்த மிக்சரை போட்டு கம்ப்ளீட்டாக கிளறணும். எல்லா வேர்க்கடலையும் இந்த ஜாகரி மிக்சரில் சிரப்பில் கோட் ஆகணும். அந்தளவுக்கு கம்ப்ளீட்டாக கிளறணும். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மெட்டல் கோன்ஸில் அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை கோன் ஷேப்பில் வச்சு உள்ளே வச்சுட்டு அதில் இமீடியட்டாகவே இந்த பீனட் மிக்சரை ஃபில்லப் பண்ணணும். அதை டைட்டாக பேக் பண்ணணும். இது 7.5 இன்ச்சஸ் ஹைட்டுக்கு வரும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணிங்கன்னா ஒரு பேர் பண்ண முடியும். இதை டைட்டாக பேக் பண்ணிவிட்டு அதில் அந்த கோன்லேயே வச்சு அதை நல்லா பேக் பண்ணி அமுக்கணும். அதுக்கப்புறம் வெளில எடுத்திங்கன்னா கோன் ஷேப்பில் கரெக்டாக வந்துடும். இதை ஒரு 2-3 ஹவர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை பிரிச்சிட்டிங்கன்னா பருப்பு தேங்காய் ரெடி ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.